இப்ப நடைபெற்று இருக்க T20 வேர்ல்டு கப்ல இந்திய அணி வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் கிட்ட தோத்துருக்காங்க. இப்ப இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா மேட்ச் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்தியா வந்து ரன் ரேட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 111 ரன் தான் அடிச்சாங்க. அவங்க 179 ரன் அந்த ரேட், அதாவது ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவுக்கு அரையிறுதிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அரையிறுதி போகணும்னா எது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகணும்? அந்த குரூப் 1ல குரூப் 2ல வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சேர்த்தோம்னா ஒரு 2 மேட்சஸ் எல்லா டீம் விளாண்டுருவாங்க. இப்போ நீங்க மேட்ச் விளாண்டு முடிச்சாங்கன்னா யார் உள்ள போயிருவாங்க, யார் வந்து வெளியே போவாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சு. இங்கிலாந்து வந்து உள்ள போயிட்டாங்க. இன்னும் ஒரு டீம் இருக்கு. அந்த ஒரு டீம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு முடிஞ்சுன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படி இருக்கும்போது குரூப் 1 தான். அதுல யாரை உள்ள போக போறா, டாப் 2 டீம்ஸ் யார் வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 T20 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சீரீஸ்ல குரூப் 1 குரூப் 2 பிரிச்சு குரூப் 1ல 4 டீமும் குரூப் 2ல 4 டீமும் வந்து செலக்ட் ஆனாங்க. அதுல குரூப் 1ல சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா அண்ட் ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 4 அணிகள் இருக்காங்க. இந்த 4 அணிகள்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியா கிட்டையும், வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜிம்பாப்வே கிட்டையும் ஹியூஜ் மார்ஜின்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஜிம்பாப்வேயும் சரி, இந்தியாவும் சரி, இனிமேலும் மேட்சுகள்ல வின் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அரையிறுதியை பத்தி யோசிக்கவே முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு மேட்ச் தோத்தா கூட இந்தியாவும் சரி, ஜிம்பாப்வேயும் சரி டோர்னமெண்ட் வெளியே போகணும். ஆனா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கண்டிப்பா ஒரு இன்னொரு மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கணும். அவங்க வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அதுல மட்டும் இல்லாம ரன் ரேட் அடிப்படையில் ஏதாவது சின்ன தடுமாறுதல் வருமானம்னா அதுக்கு வரவும் வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்டத்தட்ட 5 வச்சிருக்காங்க, ரன் ரேட் வந்து 3 வச்சிருக்காங்க. அப்படியே ஜிம்பாப்வேவும் இந்தியாவும் மைனஸ், அப்படியே அதே அந்த டீம் என்ன பண்ணிருக்காங்களோ அப்படியே மைனஸ்ல போயிருக்காங்க ரன் ரேட்ல. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப அவங்க நீங்களுக்கு மோத போற மேட்ச் வந்து ஜிம்பாப்வே கிட்ட சென்னை கிட்டையும், சாரி ஜிம்பாப்வே கிட்ட நம்ம சின்னப்ப ஸ்டேடியம் நடக்க போகுது சென்னையில. ரெண்டாவது வந்து கொல்கத்தா ஈடன் கார்டன் நடக்க போகுது வெஸ்ட் இண்டீஸோட. இப்போ இந்த 2 மேட்சுமே இந்தியா சாலிடா வின் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அரையிறுதி வந்து நம்ம உறுதின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் நம்ம ஜெயிச்சுட்டு ஜிம்பாப்வே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா 4 பாயிண்ட் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடுத்து ஜிம்பாப்வே கிட்டையும் சவுத் ஆப்பிரிக்காவிட்டையும் மோதணும். அப்படி ஜிம்பாப்வே கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க, அப்போ 4 பாயிண்ட். அப்போ சவுத் ஆப்பிரிக்காட்ட வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க 2 அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு வந்து பெரும் பின்னடைவை கொடுக்கும். கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காட்ட தோக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அப்படின்னா நம்ம ஜெயிக்கிற மேட்ச் வந்து ரன் ரேட் அடிப்படையில பெரிய மார்ஜின்ல ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இந்திய அணி இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ரன் ரேட் அடிப்படையில கூட இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்களுடைய ரன் ரேட் அடிப்படையில கூட இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இப்போ அவங்க நடக்க போற மேட்ச் வந்து இந்தியா அண்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா வந்து சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கும் பொழுது சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோத்தே ஆகும். இப்போ சவுத் ஆப்பிரிக்கால அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜிம்பாப்வே ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் மேல போயிடுவாங்க. ஓகேவா? ஜிம்பாப்வே வந்து யார் ஜெயிப்பாங்க? அப்போ இந்தியாவையும் ஜிம்பாப்வேவும் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருவாங்க. அப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜிம்பாப்வே அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருவாங்க. அப்ப இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே அடிச்சிருவாங்க. அப்படின்னா 3 டீம் என்ன பண்ணுவாங்க? 4 பாயிண்ட்ல வருவாங்க. அதுல ரன் ரேட் அடிப்படையில அவங்க 2 பேரும் பீக்ல இருந்தாங்கன்னா அவங்க 2 பேர் போயிடுவாங்க. இந்திய டீம் வந்து மூட்டு முடிச்சு கட்டிட்டு வெளியே வர வேண்டியதுதான். அது மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை கொஞ்சம் பக்கவா ஹேண்டில் பண்ணி, ஏன்னா எல்லா மேட்சும் இந்தியா நம்பர் 1 டீம். T20 வேர்ல்டு கப் T20 ஃபார்மேட்டே இந்தியா தான் நம்பர் 1 டீம். பிளேயர்ஸ் நம்பர் 1 பவுலர், நம்பர் 1 பேட்டர்ஸ் எல்லாம் நம்ம டீம் தான் இருக்காங்க. அப்படின்ற போது ஒரு பேட் மேட்ச் வந்து டோர்னமெண்டே மாத்துதுன்னா அது இந்த டோர்னமெண்ட் தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா வெளியே போனாங்கன்னா இது வந்து ஒரு மேட்ச் தான் நம்ம வெளியே போறது. 2 பேரும் ஜெயிச்சா கூட அந்த 2 அடிப்பா வெளியே போயிட்டோம்னா வந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் இந்திய அணிக்கு. அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு. இப்ப 2 பேரும் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம என்ன மார்ஜின்ல ஜெயிக்கிறது முக்கியம். ஜெயிக்கணும், அதை விட மார்ஜின்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். 2 அடிப்படையில ஹியூஜா வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்திய அணி வந்து சப்போஸ் அரையிறுதியில போக முடியும். அப்படி நடக்கலையா வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோக்கணும், இந்தியா கிட்டே தோக்கணும், சவுத் ஆப்பிரிக்கா கிட்டே தோக்கணும். அப்படி தோத்தால் மட்டும்தான் இந்திய அணிக்கான அரையிறுதி வாய்ப்பு அதிகம் இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து மூட்டு முடிச்சு கட்டிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்துடலாம். அதுக்கப்புறம் நிறைய இந்தியாவே கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி கம்பீர் அவர் கோச்சிங் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இப்போ இதுலயுமே பின்வாங்கி வந்துட்டாங்கன்னா, தோத்து வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன சொல்றது, திரும்பவும் அவர் வந்து கண்டிப்பா கோச்சிங் வெளியே போற மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளிடுவாங்க.
இப்போ வந்து அரையிறுதியில வந்து இந்தியா வந்து வரப்போகுதா இல்லையாங்கிறது இன்னும் 2-3 நாட்கள் மட்டுமே இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.